அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கை தொழுதக்கால். ஓம் விக்னேஸ்வராய போற்றி. ஓம் நவகிரக நாயகர்களே போற்றி. மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஆதிபரா சக்தி அம்மனோட அருளால் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான திருப்பங்கள், முக்கியமான நிகழ்வுகள் நடக்க போகுதுங்க. இந்த ஆடி பௌர்ணமி ஒட்டிய நாட்களில் எந்த விதமான திருப்பங்கள், எந்த விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது அப்படின்ற முழு விவரத்தை இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஜோதிடம் சம்மந்தப்பட்ட தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவலை சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோ இடையில் ஒரு முக்கியமான தகவல் சொல்லியிருக்கீங்க, அது முழுக்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. அதனால் வீடியோ முழுமையாக பார்த்து அது என்ன தகவல்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பூரட்டாதி 4வது பாதம், உத்திரட்டாதி 1 முதல் 4 பாதங்கள், ரேவதி 1 முதல் 4 பாதங்கள் அடங்கிய நட்சத்திரங்களில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். ராசிக்காரவங்க இயற்கையாகவே இரக்க குணம் அதிகமாக உங்ககிட்ட இருக்குங்க. உங்ககிட்ட எதுவுமே இல்லைனாலும் பிறருக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு எப்பயுமே நினச்சிக்கிட்டே இருப்பீங்கங்க. தர்ம செயல்கள் அதிகமாக விரும்பி செய்யக்கூடிய ஒரு நபர் தாங்க நீங்கள். அதாவது தர்ம செயல்கள்னால் இல்லாதவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுறது, ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணுறது, முதியோர்களுக்கு, ஆதரவற்றோருக்கு உதவி பண்ணுறது, இந்த மாதிரி பொது சேவைகள் செய்கிறதுக்கு நீங்கள் அதிகமாக விரும்புவீங்க. அதே சமயம் குடும்பத்தையுமே பொறுப்பாகவும் அக்கறையாகவுமே பார்த்துக்குவீங்கங்க. நல்லவங்களாக இருந்தாலுமே உங்கள் மனசில் 1008 வருத்தங்கள் இருக்குங்க. வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு வருத்தங்கள் இருக்கும். சில நேரத்தில் அதை நினச்சி கண்ணீர் கூட நீங்கள் விடுவீங்கங்க. அதுவுமே யாருக்குமே தெரியாதுங்க. நீங்கள் அழுகிறது கூட யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி தனக்கு ஒரு கஷ்டம் வந்தாலுமே அந்த கஷ்டத்தால் பிறர் பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அவ்வளவு நல்ல மனசு உள்ளவங்க தாங்க நீங்கள். இப்படி தினமும் மனதளவில் நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு நம்மளோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் யாரும் கேட்க மாட்டாங்களா, இல்லை நம்ம குடும்பத்தில் உள்ள ஆட்கள் கூட கேட்க மாட்டேங்கிறாங்களே, இந்த சாமியாவது கேட்குமா, இந்த சாமியாவது நம்ம பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய தீர்வுகளை நம்மளுக்கு கொடுக்குமா, நம்மளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களோட மன கதறல் சத்தம் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிச்சோ இல்லையோ அந்த ஆதிபரா சக்தி அம்மனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னே சொல்லலாங்க. ஆமாங்க, இந்த பௌர்ணமி, ஆடி மாத பௌர்ணமிங்கிறது 8/8/2025 வர வெள்ளிக்கிழமை நடக்க போகுதுங்க. அன்னைக்கு வரலட்சுமி நோன்பு கூட பார்த்தீங்களா, அம்மன் சம்மந்தப்பட்ட, அதுவும் ஆடி வெள்ளி, ஆடி பௌர்ணமி, வரலட்சுமி இப்படின்னு அம்மனோட அருள் அந்த 8/8/2025 வெள்ளிக்கிழமையில் நிறைந்து இருக்குது. அது மீனராசி நேயர்களுக்கு பரிபூர்ணமாக அம்மனோட அருள் இருக்குதுன்னே சொல்லலாங்க. அதனால் மனசில் ஆதிபராசக்தி அம்மனே போற்றி அப்படின்னு 3 தடவை நினச்சிக்கிட்டு கமெண்ட்டில் ஒரு தடவை ஆதிபராசக்தி அம்மனே போற்றின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஆதிபராசக்தி அம்மனே உங்கள் கஷ்டத்தை எல்லாமே போக்கி உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்கங்க. சரி, எந்த விதமான பிரச்சனைகள் சரியாக போகுது, உங்கள் வாழ்க்கையில் என்ன திருப்பங்கள் நடக்க போகுது இந்த ஆடி பௌர்ணமி ஒட்டிய நாட்களில் அப்படின்றதையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி 29ஆம் தேதி, கடந்த மாதம் 29ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகியிருந்தாருங்க. அதற்கான வீடியோ பதிவை நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவிட்டிருக்கோம். நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. தலைப்பு குடும்பத்தில் 2 விருந்தாளிகள் வரனால பிரச்சனைகளை வரப்போகுது அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம வீடியோ ஏற்கனவே பதிவிட்டிருக்கோம். அதை நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். சரி, இப்படி செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆனது ஒரு விதத்தில் மீனராசிக்கு ஒரு பாதகமான பலன்களையே ஏற்படுத்தி கொடுத்துருச்சுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு அவசரத்தன்மை, கோவப்படுறது, டென்ஷன் ஆகுறது, தேவையில்லாத சண்டைகள், முன் யோசனை இல்லாமல் செயல்படுறது, சகோதர வழியில் ஏதாவது பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இப்போ கொஞ்ச நாட்களாக இருந்திருக்கலாங்க. இப்போ இந்த ஆடி பௌர்ணமி ஒட்டிய நாட்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக சரியாக போகுது அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. ஏன்னா அந்த ஆடி பௌர்ணமி ஒட்டிய நாட்களில் சந்திரன் ஒளித்தன்மையோடு இருக்காங்கங்க. அந்த சந்திரனே உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதிங்க. உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் சந்திரன் தாங்க. அந்த சந்திரன் இப்போ நல்ல
நல்ல நிலைமையில் ஒளித்தன்மையோடு இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு பல விதத்தில் நன்மைகள் வந்து சேரப்போகுதுங்க. முதல் விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட உடல் ஆரோக்கியம்ன்றது இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையுங்க. ஏதாவது சிறு சிறு உடல் உபாதைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா, நோய் தொல்லைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா, அதில் இருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய தகுந்த சிகிச்சைகள்ன்றது இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்குங்க. அது மாதிரி நோயில் இருந்து பரிபூர்ணமாக வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளுமே இந்த காலகட்டம் இருக்குங்க. அதனால உங்களோட உடல் ஆரோக்கியம், உடல் சுகம்ன்றது இந்த காலகட்டம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையுங்க. மனசில் நீங்கள் இதுவரையுமே ஏதாவது குழப்பப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. மனதளவில் சஞ்சலப்பட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி வாழ்க்கையில் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு நடக்க போகுதோ, ஐயோ பயமாக இருக்குது அப்படின்னு மனதளவில் நீங்கள் பலவீனமாக இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு தைரியம் கிடைக்குங்க. மனதளவில் ஒரு தைரியம் உண்டாகும். இந்த விஷயத்தினாலுமே நம்ம பார்த்துக்கலாம், நம்ம சமாளிக்கலாம் அப்படின்ற ஒரு உத்வேகம்ன்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுங்க. சொத்துக்கள் சேர்க்கும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க. நீங்கள் புதுசாக வீடு வாங்கலாம், இல்லை புதுசாக இடம் வாங்கலாம், புதுசாக தங்க நகைகள், வைர நகைகள் வாங்கலாங்க. அதாவது எல்லாருமே வாங்க முடியாதுங்க, பணம் இருக்கிறவங்க இதெல்லாம் வாங்கலாம். ஒவ்வொருத்தவங்களோட வருமான நிலை, ஒவ்வொருத்தவங்களோட பொருளாதார நிலையை வைத்து அவங்களுக்கு ஏற்ற சொத்துக்களை குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் ஏற்படுங்க. இப்போ நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க, அந்த வாடகை வீடு அவ்வளோ வசதி இல்லாமல் இருக்குது அப்படின்னா, இன்னும் அதை விட அதிகமாக வசதியுள்ள வாடகை வீட்டுக்கு கூட நீங்கள் மாறக்கூடிய சூழல் ஏற்படும். சொந்த வீடு தான் கெட்டலை, வாடகை வீடாவது ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும்னு நிறைய பேர்த்தோட கனவுகளாக இருக்குங்க. அந்த மாதிரியான கனவுகள் நிறைவேறுங்க. இப்படி வசதியான வாடகை வீட்டுக்கு நீங்கள் போனாலுமே அதுக்கு வாடகையுமே அதிகமாக கொடுக்கணுங்க. அதுக்கான பணவரவு எங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட 11ஆம் இடம் லாபஸ்தானமுமே வலுப்பெறதுனால இந்த காலகட்டம் அதற்கான வருமானமுமே உங்களுக்கு அதிகரிக்குங்க. உங்களோட சம்பள உயர்வு, தொழில் பண்ணுறீங்கன்னா லாபம், அதிகமான லாபம் அப்படின்னு உங்களோட பொருளாதாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைந்து உங்களோட வசதின்றது கண்டிப்பாக ஒரு படி மேலே போகுங்க. இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களோட அப்பா வழி சொத்துக்கள், உங்களோட தாத்தா பாட்டி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்குமே இந்த காலகட்டத்தில் அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் உள்ள பெண்களால் நல்ல ஒரு முன்னேற்றம்ன்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுங்க. அது உங்களோட மனைவியாக இருக்கலாம், இல்லை பெண் பிள்ளைகளால் இருக்கலாம், இல்லை உங்களோட அம்மா, உங்களோட அக்கா, தங்கை இப்படின்னு வீட்டில் உள்ள பெண்களால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அவங்க உத்தியோகம் பார்க்குறாங்கன்னா உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அவங்களுக்கு ஏற்படும். தொழில் பண்ணுறாங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படுங்க. இல்லை உத்தியோகம் பார்க்குறாங்க, தனியார் துறையில் வேலை பார்க்குறாங்க, இல்லை அரசு துறையில் வேலை பார்க்குறாங்கனாலுமே அவங்களோட வருமானம்ன்றது இந்த காலகட்டம் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அடையுங்க. மேலும் உங்களோட அம்மா வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் அம்மா மூலமாக நல்ல ஒரு அனுகூலமான பலன்களும் ஏற்படுங்க. உங்கள் அம்மாவோட முழு அன்பு மற்றும் ஆதரவு இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்குங்க. அம்மாவின் உதவியால் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகளுமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க. மேலும் மேற்படிப்பு பிஜி, பிஹெச்டி, எம்எஸ்சி, எம்டெக் இந்த மாதிரியான மேற்படிப்புகள் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டம் அதற்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க. மேலும் இந்த மேற்படிப்புகள் வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க. வீடு, நிலம் இந்த மாதிரியான சொத்துக்கள் சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வீடு கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரியான வீடு கட்டுகிற கட்டுமான பணி எல்லாமே முடிவடைந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரக பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு சுப காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளுமே ஏற்படுங்க. பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் படிப்பில் சிறந்து விளங்குவீங்க. உங்களோட படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம்ங்கிறது ஏற்படும். மேலும் தேர்வுகள்லையுமே நல்ல ஒரு மதிப்பெண் எடுப்பீங்க. மாதிரி பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எக்ஸிபிஷன், டூர், இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரி படிப்பு சார்ந்த சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளுமே ஏற்படும். மேலும் அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம், இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேர்வு எழுதுனீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்குமே அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனம் வாங்குகிற வாய்ப்புகள் ஏற்படுங்க. அதிர்ஷ்டங்கள் கைகூடுங்க. காரிய வெற்றிங்கிறது இந்த காலகட்டம் கண்டிப்பாக இருக்குதுங்க. இதுவரையுமே நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறாமல் இருந்துச்சுன்னா, உங்களோட ஆசைகள் நிறைவேறாமல் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தால் அந்த காரியங்கள் எல்லாமே கைகூடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பிள்ளைகள் விஷயத்துலையுமே நல்ல ஒரு மாற்றங்கள்ன்றது இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க. படிப்பில் அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கிறது ஏற்படும். அவங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்துச்சுன்னா திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய வாய்ப்புகள்ன்றது இந்த காலகட்டம் ஏற்படுங்க. இந்த மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம்ன்றது இந்த
பௌர்ணமி ஒட்டிய நாட்களில் ஏற்படுங்க. மேலும் சிஸ்டம் சார்ந்த துறைகளில் வேலை பார்க்குறவங்க, ஐடி துறைகளில் வேலை பார்க்குறவங்க, கணக்கு வழக்கு, ஆடிட்டிங், அக்கௌண்டிங் இந்த மாதிரியான கணக்கு வழக்கு சார்ந்த வேலைகள் பார்க்குறவங்க, பள்ளி கல்லூரி துறைகளில் ஆசிரியராக வேலை பார்க்குறவங்க, டியூஷன் சென்டர் வச்சுருக்கிறவங்க, ஸ்டேஷ்னரி ஷாப்பு, புத்தகம் சார்ந்த வேலைகளில் இருக்கிறவங்க, புத்தக கடை வச்சுருக்கிறவங்க, நூலகம் வச்சுருக்கிறவங்க, லைப்ரரியில் வேலை பார்க்குறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க. உங்களோட துறை சார்ந்த, உங்களோட உத்தியோகம் வேலை சார்ந்த முன்னேற்றம், ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன முன்னேற்றங்கள்ன்றது உங்கள் வேலை ரீதியாக ஏற்படுங்க. இதுவரையுமே வீடியோவை முழுமையாக கேட்ட நண்பர்களுக்கு ரொம்ப நன்றிங்க. சரி, முக்கியமான தகவல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன தகவல் அப்படின்னா, ஜோதிடம் சார்ந்த ஏதோ ஒரு கேள்விக்கு இலவசமாக கமெண்ட் செக்ஷனில் பதில் அளிக்கப்படுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களோட பெயர், உங்களோட பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த இடம், உங்களோட ஜாதகம் ரீதியாக ஒரே ஒரு கேள்வி, உங்களோட எதிர்காலத்தை பற்றிய ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் இலவசமாக பதிலளிக்கப்படுங்க. சரிங்க, 8/8/2025 அன்று வருகின்ற வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பும் கூடங்க. அதனால அன்னைக்கு ஆதிபராசக்தி அம்மனை நீங்கள் வழிபட்டு சின்ன பூஜை செய்கிறது மூலியமாக உங்களோட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல திருப்பங்கள், நல்ல முன்னேற்றங்களை அந்த ஆதிபராசக்தி அம்மனே ஏற்படுத்தி வைப்பாங்கங்க. சரிங்க, அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.